ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு பலவிதமான திருப்பங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு யோகா அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நேரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தால் நீங்க துள்ளி குதிக்க போகின்ற ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பா அமையலாம். அதனால சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியில சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனுடைய காரணத்தினால் உங்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது மிக பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசுப கிரகங்களால் சிம்ம ராசினியர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத யோகம், நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது காலபூஷனுக்கு 10ஆம் இடமாக அமைகிறது. அதே போல சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியில 4ஆம் இடத்தில் காலபூஷன் பார்க்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா 4, 10 இந்த 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கடன்களை கட்டி முடிக்கலாம். அதே போல இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு போட்டிகள், ஒப்பந்தங்களில் முன்னேற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்கள் நடக்கலாம். இதுவரை நீங்கள் இருந்து வந்ததை விட அதிக தைரியத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கலாம். இதனால சிம்ம ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுல முழு முயற்சியோடு செய்வீர்கள். நீங்க செய்யக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழு வெற்றியை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்கும் சரி இந்த காலம் சிறப்பான காலமாக அமையலாம். அதாவது நீங்க எதிர்பார்த்த பலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். துரதிர்ஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தியை நீங்க பெறுவதற்கான ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன்களை கட்டி முடிக்கலாம் அல்லது கடனை வாங்கி புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அம்சம் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். அதே போல 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்புக்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கடின உழைப்பை கொட்டி அதற்கான பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையலாம். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், கடின உழைப்புக்கேற்ற புகழ் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி நேரங்களை உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் ரீதியான வளர்ச்சியை பார்ப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு துள்ளுங்கலாம்.
நினைத்த காரியங்களை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம், அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கலாம். அதே போல அனுகூலமான பலன்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல நேரமாக அமையலாம். அதாவது நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தீர்வு கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலையாக இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல கோளாறு ஏற்பட்டு நீங்களாம். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். சூரியன் 10ஆம் வீட்டில் அமருவதால் சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய உடல் நலனில் நல்ல மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் உச்சம் பலம் பெற்றிருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுடைய தொழிலில் மேம்பாடை நீங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம். நினைத்ததை நடத்த காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்தில் அமர்வீர்கள். பெயர், புகழ், விருது பெறுவதற்கான யோகங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் உயரலாம். அதே போல இந்த மாதிரி மாற்றங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த மாதிரி மாற்றங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமா கண்டிப்பா இருக்கலாம். அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான காலமா இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தை சிம்ம ராசி நேயர்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. பங்குச்சந்தை தொழில் செய்பவர்களுக்கு, பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிர்பாரா பலன்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். கேது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு கேதுவை பார்க்கிறார். இதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு கோடி பாவங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். மொத்தத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மன நிறைவு இந்த மாதிரி அனைத்து விதமான பலன்களும் இந்த நேரத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நேயர்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த நேரத்தில் வாழலாம். இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விசாகம், கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நாளில் நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று மனதார ஒரு அர்ச்சனை செய்து தரிசனம் செய்யலாம். இப்படி செய்து வருவதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இதனால ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு சிம்ம ராசி நேயர்கள் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால சிம்ம ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.